அந்த அடிப்படையில் குர்ஆன் அமல் செய்வதற்கு என்ற தலைப்பின் கீழ் துணைத் தலைவர் திருவல்லிக்கேணி வட்டார ஜமாஅத் உலமாவுடைய துணைத் தலைவர் கிண்டி முபாரக் பள்ளியினுடைய தலைமை இமாம், தபாரக் பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் மௌலவி எஸ் முகமது ஃபாரூக் உலூமி ஹதரத் அவர்கள் பேசுவார்கள். இந்த கருத்தரங்கத்திற்கு பேச வரக்கூடியவர்களுக்கு 1/4 மணி நேரம் இன்ஷா அல்லாஹ் அதற்குள்ளாக முடித்துக் கொள்ளுங்கள். லேனா தமிழ்வாணன் கேள்விப்பட்டிருப்பீங்க. டயத்தில் அப்படி பஞ்சுவாலிட்டியாக இருப்பார். 5 மணிக்கு அவருக்கு உரைன்னு சொன்னால் 4:45 வந்து ஒரு இடத்துல நிற்பார். அந்த மஹாலுக்கு கொஞ்சம் தூரமாக வந்து நின்றுவார். கரெக்டாக 4:59க்கு மேலே வந்து நிற்பார். டயத்தில் பஞ்சுவாலிட்டிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய ஒரு வழக்கத்தானது. எனவே நீங்க எல்லாருமே உங்களுக்கு கடை, நீங்க ஒரு 9 மணிக்கு கடையில் இருக்கணுமா, 8:55க்கு போயிருங்க, 8:55 போய் நிக்கணும். நீங்க உங்களுக்கு டைம் 10 மணி வரைக்கும் கடையலா, 10:05க்கு வெளியே போங்க. உங்களுடைய வருமானம் குறைவாக இருந்தால் எவ்வளவு பெரிய பரக்கத் தொடங்குறத பாருங்க. மர்ஹூம் என்னுடைய உஸ்தாத் மௌலானா யாக்கூப் சாஹிப் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், அவங்க புகாரி ஷரீஃப் நடத்தப்பட என்கிட்ட சொன்னாங்க, மோல்ஷா நான் பாக்கியாத்தில் இருக்கும்போது வெறும் 3000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். வெறும் 3000 தான். அந்த சம்பளத்தில் நான் வீடு கட்டிட்டு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டேன். என்ன காரணம் தெரியுமா? 2 காரணம் சொன்னாங்க. ஒன்றாவது, எனக்கு கதிர் சபம் கொடுக்கப்பட்ட அந்த சரியான அளவை நான் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி முடித்து விட்டேன். 2வது, 8 மணிக்கு கிளாஸ் இருந்தால் 7:55க்கு இருப்பேன். 9 மணிக்கு கிளாஸ் முடிக்கணுமா, 9:05க்கு முடிப்பேன். அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம நேரத்தில் எந்த அளவிற்கு அதை சரியான முறையில் நம்ம அமைத்துக் கொள்கிறோமோ அதில் பெரிய பரக்கத் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் 1/4 மணி நேரத்தில் முடிப்பார்கள் என்ற ஒரு பெரிய ஒரு தைரியத்தோடு அழைக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய எஸ் முகமது ஃபாரூக் உலூமி ஹதரத் அவர்கள் குர்ஆன் அமல் செய்வதற்கு என்ற தலைப்பின் கீழ் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. வீழுகின்ற பொழுதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். உலகத்தில் மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை மக்களாக திருத்த வந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், வலிமார்கள், நாதாக்கள், இமாம்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரிய விழாவின் தலைவர் அவர்களே, நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் அருமை சகோதரர் முகமது இத்ரீஸ் காஷிஃபி ஹசரத் அவர்களே, பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்களே மற்றும் பொதுமக்களே, உலமா பெருமக்களே, ஹசரத் அவர்கள் எனக்கு 1/4 மணி நேரம் டைம் தந்திருக்கிறார்கள். என் பேரை சொல்லிவிட்டே 5 நிமிஷம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதாவது சிறப்பு பேச்சாளர்கள் அவர்களுடைய வருகையை அனுசரித்து கருத்தரங்க பேச்சாளர்களை முன்னால் போட்டது வழக்கம் இல்லையா? ஆனால் சிறப்பு பேச்சாளர்கள் வேற எங்கேயே சிறப்பு செய்வதற்கு போய்விட்டார்கள். அதனால் எங்கள் 4 பேர் 5 பேரையும் பகடக்காய ஆக்கிக்கிட்டாங்க. அதுதான் நடைமுறை இல்லையா? இன்னும் அடுத்த யாராவது சிறப்பு பேச்சாளர் வந்துட்டா அதை அனுசரித்து 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே என் பேச்சை நான் முடிச்சுக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலக மக்கள் நேர்வழி பெறுவதற்காக வேண்டி குர்ஆன் ஷரீஃபை நமக்கு இறக்கி தந்திருக்கிறான். ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி. இப்படி குர்ஆனுடைய கருத்தரங்கம் என்ற பெயரில் என்னென்ன கருத்துக்கு தேவைப்படுகின்றதோ அத்தனை கருத்துகளையும் குர்ஆனுடைய அடிப்படையில் கொண்டு வரலாம். அந்த அடிப்படையில் சில குறிப்பிட்ட கருத்துக்களை முன்வைத்து இங்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குர்ஆனை அமல் செய்வது,
குர்ஆன் நம்மளுடைய கரங்களில் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அமல் செய்ய வேண்டும். உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள், அந்த நபிமார்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா வேதங்களை கொடுத்திருந்தான். சில நபிமார்களுக்கு வேதங்கள், சில நபிமார்களுக்கு சுஹஃபுகள், இப்படிப்பட்ட விஷயங்களை கொடுத்து அந்த உம்மத்துமார்களை திருத்துவதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா வேதங்களை கொடுத்தான். ஆனால் குர்ஆன் ஷரீஃபை தவிர மற்ற வேதங்களை அந்த சமுதாய மக்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அந்த வேதங்களை எந்த விதத்தில் அணுக வேண்டுமோ அந்த விதத்தில் அணுகவில்லை. எந்த விதத்திற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்தானோ அந்த முறையை அவர் கையாளாதன் காரணத்தினால் அந்த வேதம் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. காரணம், குர்ஆன் ஷரீஃபை தவிர மற்ற வேதங்களை பெற்ற அந்த சமுதாய மக்கள் இருக்குகின்றார்களே, அந்த மக்கள் அந்த வேதத்தை பயன்படுத்தினது எதற்காக வேண்டி என்று சொன்னால் தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி, தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டி. எங்களுடைய தேவைகள் என்ன, எங்களுடைய அவசியங்கள் என்ன, அந்த அவசியங்கள் எங்களுக்கு வேணும், நபியே நீங்கள் பெற்றுத்தாருங்கள். இப்படி சுயநலத்திற்காக வேண்டித்தான் அவர்களுடைய வேதங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து இந்த சமுதாய மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி இந்த குர்ஆன் ஷரீஃபில் உலகத்திற்கு மாத்திரமே உலகத்தினுடைய மறுமையினுடைய வாழ்க்கைக்கும் என்னென்ன அவசியம் இருக்கின்றதோ அனைத்து விஷயங்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொட்டு இறுதி நபி வரையிலையும் கியாமத் நாள் வரையிலையும் அந்த குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து அந்த குர்ஆனின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அந்த குர்ஆனை நீங்கள் எப்படி கையாள வேண்டுமோ, எப்படி அணுக வேண்டுமோ அந்த முறையில் அணுகினால் உங்களுக்கு வெற்றி என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தந்தான். இந்த உம்மத்துமார்கள் அந்த குர்ஆனை அந்த விதத்தில் கையாண்டார்கள், கையாண்டோம், அதை வெற்றி பெற்றோம். அதனால் முன் சென்ற நபிமார்களுடைய உம்மத்துமார்களுக்கு அவர்களுடைய வேதம் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது, காலாவதியாக ஆகிவிட்டது. ஆனால் குர்ஆன் ஷரீஃப் அப்படி அல்ல. கியாமத் நாள் வரையிலையும் இந்த உலக மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அனைத்து விஷயங்களும் தனிநபராக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி, ஒரு கபீலாவாக இருந்தாலும் சரி, எல்லா மக்களுக்கும் என்னென்ன தேவைகள், என்னென்ன சட்டதிட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த குர்ஆன் ஷரீஃபில் வைத்திருக்கிறான். அந்த குர்ஆன் ஷரீஃபை பாதுகாத்திருக்கிறான். ஹஸரத் சொன்னது போல மற்ற வேதங்களை மனனம் செய்தவர்கள், கொடுக்கப்பட்ட நபிமார்கள், அவர்களுடைய சீடர்கள், அவர்களுடைய அடிமையாக இருந்தவர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் மனனம் செய்திருந்தார்கள். ஆனால் குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். அதை நாமே இறக்கினோம், நாமே அதை பாதுகாப்போம். எப்படி பாதுகாப்பான்? அவனுடைய அடியானுடைய உள்ளத்தில் அதை வைத்து, அந்த அடியானை அமல் செய்ய வைத்து, அந்த அடியான் அதற்கு உயிரோட்டம் கொடுத்து, அதன் மூலமாக அல்லாஹ் அந்த குர்ஆன் ஷரீஃபை பாதுகாத்து இருக்கின்றான் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் என்பது வெறும் ஓதுவதற்கு மாத்திரமல்ல, படிப்பதற்கு மாத்திரமல்ல, எழுத்து வடிவமாக எழுதுவதற்கு மாத்திரமல்ல, அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், அமல் செய்ய வேண்டும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்வான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதக்கூடியவர்கள், வஅகாமுஸ் ஸலாத்த, அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? தொழுகையை கடமையாக ஆக்கி இருக்கின்றான். அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும், அவன் கொடுத்த ரிஸ்கில் நாம் என்ன செய்ய வேண்டும்? செலவு செய்ய வேண்டும். அப்ப வெறுமனே ஓதிவிட்டு செல்வது மாத்திரமல்ல, அதில் என்னென்ன சட்டதிட்டங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றதோ குர்ஆனை நீ படி, மனனம் செய்யி, அதனுடைய விஷயம் என்ன, அந்த விஷயம், அந்த ஆயத்தில் என்ன விஷயத்தை சொல்லி இருக்கின்றான், தொழுகையை நிலைநாட்ட சொல்லி இருக்கின்றான், தொழு, ஜக்காத்து கொடுக்க சொல்லி இருக்கின்றான், ஜக்காத்து கொடு, தான தர்மம் செய்ய சொல்லி இருக்கின்றான், தான தர்மம் செய்யி என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்னென்ன கட்டளை இட்டு இருக்கின்றானோ அந்த கட்டளை நாம் செயல்படுத்தினால்தான் அது உயிரோட்டம் உள்ளதாக ஆகுமே தவிர வெறுமையை ஏட்டு சுரைக்கா கரிக்க ஆகாது. கண்ணியத்திற்குரியவனை சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆனை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். குர்ஆனை ஓதினால் மட்டும் போதாது, அதனுடைய அர்த்தம் விளங்க வேண்டும், அதன் பிரகாரம் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் அது உயிரோட்டம் உள்ளதாக ஆகும்.
இன்னைக்கு குர்ஆனை எந்த முறையில் அணுக வேண்டுமோ அதை முறை தவறி அணுகுவதினால் வந்த விளைவு, அந்த குர்ஆனுக்கு என்ன கண்ணியம் கொடுக்க வேண்டும் அது கண்ணியம் கொடுப்பது கிடையாது. அவனுடைய கொள்கைக்காக வேண்டிய இந்த ஆயத்தை எடுத்துக்கிறான். நான் என்னுடைய கொள்கை இது, அதற்காக வேண்டிய இந்த ஆயத்து, அதன் பிறகு அமல் செய்வானா? அமல் செய்ய மாட்டான். அப்படி குர்ஆனை கற்றவன் பூரா அவன் பெரிய ஆலிம்னு சொல்ல முடியாது. அடுத்தவனுக்கு கற்றுக் கொடுப்பான், அமல் செய்ய மாட்டான். இன்னைக்கு அப்படித்தான் அதிக பேர் கெட்டு போயிடறான். வாலிபர்கள் கெடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆயத்தை சொல்றான், அதுக்கு விளக்கம் சொல்றான், ஆனா அதன் பிறகு அமல் செய்வது கிடையாது. இவனுக்கு என்னென்ன விஷயத்தை சொல்லி உசுப்பேற்ற வேண்டும் எல்லாம் உசுப்பேற்றி விடுவான், ஆனா என்ன செய்ய மாட்டான்? அவன் நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டான். இப்படி அடுத்தவருடைய உசுப்பேத்தலுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் தான் இளைஞர்கள் சமுதாயத்தில் கெட்டு குட்டிச்சவராக போய்விட்டார்கள். இன்னைக்கு நம்ம சொல்றோம் சிறைவாசிகளை மீட்பதற்கு ஆள் இல்லை. அந்த சிறைவாசிகளை ஆகுவதற்கு யார் காரணம்? சிறைவாசிகளை ஆகுவதற்கு யார் காரணம்? இவன் குர்ஆனை படித்து இந்த குர்ஆனில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அதன் பிறகு அமல் செய்திருந்தால், நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தால் வழிதவறி சென்றிருக்க மாட்டான். அவன் இந்த குர்ஆனை அமல் செய்யாமல் அடுத்தவன் சொன்னதை கேட்டு அப்படியே நடந்தான், அவன் அப்படியே தூக்கிட்டு போய் உள்ள போட்டான். இதுதான் உலக நடைமுறை. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் என்பது எழுதுவதற்கும் வெறும் படிப்பதற்கும் மாத்திரமல்ல, அதை அமல் செய்து நம்முடைய வாழ்நாளின் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்தால் ஒரு ஆயத்தை எங்களிடத்து சொன்னால் அந்த ஆயத்தை நாங்கள் உள்வாங்கி அதை எழுதின பிறகு அந்த ஆயத்தினுடைய முழு விஷயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் நடைமுறைக்கு கொண்டு வந்து அமல் செய்த பிறகுதான் அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் என்ன சொல்வோம். இன்னைக்கு நமக்கிட்ட அது இருக்குதா? குர்ஆனை எந்தெந்த விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டுமோ அந்த விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டும். வெறுமனே என்ன செய்ய படித்தால் மாத்திரம் போதாது. இன்னைக்கு எல்லாம் குர்ஆனை கையில் தூக்கி வைக்கிறான், எல்லாம் குர்ஆனை கையில் வச்சிருக்கிறான், எந்த உயிரோட்டம் கிடையாது. ஓதுறான், ஒதுவில்லாமல் ஓதலாம், ஹைலுக்காரி ஓதலாம், நிஃபாஸுக்காரி ஓதலாம், சுத்தம் இல்லாதவா ஓதலாம், காலை நீட்டிக்கிட்டு ஓதலாம், படுத்துக்கிட்டு ஓதலாம், கக்கூசு செவரில் எழுதலாம், டிஜி செவரில் எழுதலாம். அப்படித்தானே கொண்டு வந்துட்டோம். அப்ப இந்த குர்ஆனுக்கு என்ன மரியாதை இருக்குது? லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். அந்த அமலை கொண்டு வர வேண்டும். சுத்தமானவர்கள் தொட வேண்டும், சுத்தம் அல்லாதவர்கள் தொடக்கூடாது. அந்த அமல் நம்ம கிட்ட கிடையாது. என்ன அது லஹ்வுல் மஹ்ஃபூதில் உள்ளதுதான் ஒரிஜினல் குர்ஆன். நீ என்னைக்கு லஹ்வுல் மஹ்ஃபூதில் பார்க்க போற? கரும்பலகையை கூட பார்க்க மாட்டேன், அந்த பலகை எங்கடா போய் பார்க்க போற? லஹ்வுல் மஹ்ஃபூல் தான் உண்மையான குர்ஆனா, அதைத்தான் சுத்தம் இல்லாத போய் தொடர்பான். நீ அங்க போகவே போக மாட்டேன்னு தெரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு முஅத்தஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், இல்முன் பிலா அமலின் கஷஜரத்தின் பிலா சமரத்தின். அமல் இல்லாத கல்வி பிரயோஜனமில்லாத மரத்தில் காய்க்கின்ற பழங்களைப் போல. சாப்பிட முடியாது, அந்த பழத்தை எந்த விஷயத்துக்கும் உபயோகப்படுத்த முடியாது. அப்படி அந்த பழம் கொத்து கொத்தாக காய்ச்சி என்ன பிரயோஜனம்? அதே போலதான் அமல் இல்லாத கல்வி எந்த பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு அமல் இல்லாமல் அதிகம் பேர் கல்விமானாருக்கு போய் தான் அத்தனை பேரையும் முட்டா போய் ஆக்கிட்டு இருக்கிறான். கேரளாவில் ஒருத்தர் தான், ஒரு முஸ்லியார் ஒருத்தர் 3 வக்து தொழுகன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஷேகன்னூர் மௌலவின்னு சொல்லி 3 வக்து தொழுகன்னு சொல்லி போட்டு அதற்கு ஆதாரம் சொன்னான். அந்த அளவுக்கு பெரிய மகாரத்து உள்ளவன், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மாதிரி 3 வக்து தொழுகன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா என்ன செய்யறது இல்லை, அவன் தொழுகிறது கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ இவ்வளவு பெரிய கல்விமானாயிருந்தும் அமல் இல்லாததினால் அவன் வழிகெடுத்து விட்டது, அவன் அடுத்த முறை வழிகெடுத்து விட்டான். இதுதான் உலகத்தில் அமல் இல்லாத கல்வி ஒரு மனிதனை திசை திருப்பக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அடுத்து சொல்வார்கள், இல்முல் முனாஃபிகி ஃபீ கௌலிஹி. முனாஃபிக்குடைய கல்வி படுத்தினா அவன் சொல்லில மாத்திரம் தான் இருக்கும், செயல் வடிவத்தில் கொண்டு வர மாட்டான், பழக்கத்துக்கு கொண்டு வர மாட்டான். அவன் முனாஃபிக்கு. வ இல்முல் முஃமினி ஃபீ அமலிஹி. முஃமினானவன் தான் அமல் செய்வதற்கு கொண்டு வருமா.
நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா வெறுமனே குர்ஆனை தரல. உலகத்தில் கொடுக்கப்பட்ட அற்புதங்களில் மிக உயர்ந்த அற்புதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன். எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள்ல மிக உயர்ந்த அற்புதம் குர்ஆன் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கட்டும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், குர்ஆனுடைய அந்த ஆயத்தினுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, சொல்லப்பட்ட காரணம் என்ன, சொல்லப்பட்ட இடம் எந்த இடம் என்பது எல்லாம் விளங்கி அது தன்னுடைய வாழ்நாளில் கொண்டு வந்ததன் காரணத்தினால் சமுதாயத்திற்கு கலீஃபாவாக அவர்கள் உயர்ந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, ஆமன்னா சல்லம்னா, மறுபேச்சு கிடையாது. நபி சொன்னார்கள் என்று யாராவது சொன்னாலும் சரி, நபி சொன்னா சரிதான், அப்படி அமல் செய்வார்கள், அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்து சொல்றாங்க, நான் மேராஜுக்கு சென்றிருந்தேன், இன்னென்ன விஷயங்களை பார்த்தேன், பைத்துல் முக்கத்தஸுக்கு போனேன், அங்கேருந்து என்ன செஞ்சேன், மேராஜுக்கு போனேன், முதல் வானத்துக்கு போனேன், அந்த நபியை பார்த்தேன், அதுக்கடுத்து இப்படி எல்லா விஷயங்களும் வந்து மக்கத்து குறைச்சிக்கிட்டு சொல்றாங்க. அவங்களுக்கு அப்படியே என்ன செஞ்சிருச்சு, அல்வா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒரு பொய்யை சொல்லுவாரா, இவரை பொய்யாக்குறதுக்கு யாரை பயன்படுத்த வேண்டும், அபூபக்கரை பயன்படுத்த வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க, வியாபாரம் முடித்து விட்டு வருகிறார்கள். அபூபக்கர் சொல்றாங்க, அபூபக்கரே, இதுவரையிலே உங்களுடைய சகோதரர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீங்க, ஆனா இப்போ ஒரு பொய் சொல்றாரு பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை ஃபுல்லா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்சம் கூட தங்குதடை இல்லாமல் நபி சொன்னார்களா, அல்ஹம்துலில்லாஹ் அது நடந்திருக்கும், அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் என்ன, அல்லாஹ் குர்ஆன் சொல்லிக்கிட்டான், குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி இருக்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அவன் சொன்ன பிறகு அதில் என்ன இருக்குது, அப்ப இந்த ஆயத்துக்கு உயிரோட்டம் கொடுத்தார்கள். இந்த ஆயத்துக்கு இதுதான் விளக்கம், இதுதான் உண்மை, அதன் பிரகாரம் அமல் செய்தார்கள், அவர்கள் உயர்ந்தார்கள். அதனால் அவர்கள் சித்தீக்காக ஆனார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அவர் சிறந்தவர்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுறான் இல்லவா, மிஸ்தாஹுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன். என்னுடைய மகளை இட்டு கட்டுறதுல அவர் என்ன செய்யறாரு, உடந்தையாக இருந்தாரு, அதனால் இனிமே அவருக்கு செலவினங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று மிஸ்தகருடைய விஷயத்தில் அவர்கள் உறுதிமொழி எடுத்த பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வலா யஅ்தலி உலில் ஃபத்லி மின்கும், உங்களில் சிறந்தவர்கள், விசாலமானவர்கள், பணம் படைத்தவர்கள், யாருக்கு நீங்கள் சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தீர்களோ அதை நிப்பாட்டாதீர்கள், என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் தருவான் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கின பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, இந்த ஆயத்துக்கு நான் உயிரோட்டம் கொடுக்க வேண்டும், அல்லாஹ் என்ன செய்தார், என்னை பற்றி குர்ஆன் ஷரீஃபில் சொல்லிவிட்டார் என்று அந்த ஆயத்தில் என்ன அமல் செய்ய சொல்லி இறக்கினானோ அதை செய்தார்கள். இதைவிட 2 மடங்காக நான் மிஸ்தகுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னார்கள். இதுதான் அமல் செய்வது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்வான், பஷீர் சுப செய்தி, நதீர் எச்சரிக்கை. அப்போ பஷீரையும் செய்யணும், நதீரையும் செய்யணும். நதீர்னா என்ன, எச்சரிக்கை செய்யப்பட்டு இருக்கிறது, அதிலிருந்து விலகிக் கொள்ளு. பஷீர் சுப செய்தி சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த செய்தியை ஏற்று நட. இன்னைக்கு அப்படி இல்லையே, அப்படி நடக்கிறோமா, கிடையாது. ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டோம், ஒரு விஷயத்தை என்ன செய்கிறோம், விட்டு விடுகிறோம். சுப செய்தியை எடுத்துக்கொள்கிறோம், எச்சரிக்கை செய்யறது என்ன செய்கிறோம், விட்டு விடுகிறோம். அல்லாஹ் அதிகமான இடத்துல எச்சரிக்கை செய்வான், அவனுடைய அற்புதங்களை காட்டிட்டு சொல்லுவான், அவனுடைய அற்புதங்களை உலகத்திற்கு காட்டிவிட்டு இது என்னுடைய அற்புதம் அத்தாட்சியாக இருக்கின்றது, ஆகவே இந்த விஷயத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஆது சமூக கூட்டத்தாருக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவர்கள் மூலமாக ஒட்டகத்தை கொடுத்தான். இந்த ஒட்டகம் நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு பாறாங்கல்லில் உள்ளிலிருந்து அது நிறைமாத கர்ப்பமான ஒரு ஒட்டகம் வெளியே வந்திருக்கிறது. இது இறைவன் இருக்குகின்றான் என்ற அத்தாட்சி. ஆகவே அந்த ஒட்டகத்திற்கு நீங்கள் தீங்கு விளைவிக்க வேண்டாம், அது பூமியில் எங்க நாள் சுற்றி திரியட்டும், அதற்கு ஒரு நாள் தண்ணி, உங்களுக்கு ஒரு நாள் தண்ணி என்று பாகப்பிரிவரை வைத்து அல்லாஹ் என்ன செஞ்சுட்டு அந்த ஒட்டகத்தை வெளியில கொண்டு வந்தான், இவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக வேண்டி. அப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த ஆயத்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, அதை நீங்க தீய எண்ணம் கொண்டு அணுகிவிடக்கூடாது. எதை, ஒட்டகத்தை தீய எண்ணம் கொண்டு அணுகிவிடக்கூடாது.
அதை அல்லாஹ் அத்தாட்சியா தந்திருக்கிறானா அதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும், அது விஷயத்தில் விட்டுவிட வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள், இவர் திரும்ப திரும்ப நம்மளை ஈமான் கொள்ள சொல்றார் அப்படின்னு சொல்லி போட்டு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது உள்ள கோபத்தில் ஒட்டகத்தை அறுத்துட்டான். தீ அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டானா. அதனால விளைவு என்ன, அல்லாஹ் வானத்திலிருந்து என்ன செஞ்சா, இடி மின்னலை விட்டு பயங்கரமான சேதத்தை உண்டு பண்ணி அழித்தான். இது நதீருக்கு மாற்றமான அமல் செய்கிறது. எச்சரிக்கை செய்யறான். அந்த எச்சரிக்கை என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்நாளில் அதன் பக்கம் நெருங்கக்கூடாது என்று சொன்னால் நெருங்காமல் நம்ம என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக நாம் அணுகினால் அதனுடைய விளைவு மோசமாக இருக்கும். அதே மாதிரி அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பஷீரை சொல்லி காட்டுறான். எப்படி, அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்து ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், தொழுகை மட்டும் கரெக்டாக வந்துடுவோம். ஜக்காத்துன்னு வரும்போது கொஞ்சம் யோசிப்போம். அன்றைக்கி ஒருத்தன் கேட்டான், என்கிட்ட இத்தனை பவுன் இருக்குது, இன்றைக்கி விலைவாசி 15,900 ரூபா, எந்த ரேட்டில் ஜக்காத்து கொடுக்கறது? நான் 10,400 ரூபாய்க்கு வாங்கினேன், இப்போ 15,920 ரூபா வந்திருக்குது, எந்த காசில் ஜக்காத்து கொடுக்கறது? அப்போ நீ இந்த காயின்ஸ் இன்றைக்கி விற்றா எத்தனை ரூபாய்க்கு விற்ப? அது 15,000 இருக்கும். அப்போ அது கொடுத்துட்டு போ. உனக்கு வரும்போது மட்டும் 16,000 ரூபா வரணும், நீ கொடுக்கறது மட்டும் யோசிக்கணும். எப்படி பண்ணுறான்? அப்போ நல்ல விஷயங்கள் அமல் செய்கிற போது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்றான், ஒரு விஷயத்தை என்ன செய்யறான், புறந்தள்ளுறான். ஜக்காத்து கொடுக்கிற விஷயத்தில் எவன் இவனுக்கு சாதமாக பேசுவானோ அவன் பக்கம் சாஞ்சிருவான். உடனே வாழ்நாள் ஒரு நாள் கொடுத்தா போதும், நான் நாளை இருந்து இதுதான்மா கொதவளை கட்டிக்கிறேன்ட்டு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு சாதகமாக இருக்குல்லவா. இது இப்படி இல்லாமல் அல்லாஹ் எதை விதித்திருக்கிறானோ அந்த அமலை சரியாக செய்ய வேண்டும். இப்படி ஒரு விஷயத்தில் அமல் செய்வது, ஒரு விஷயத்தை விட்டு விடுவது. இன்னொரு விஷயம், ஃபமன் ஸல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமன் ஸல்லா ஸலாத்த வலம் யுஅத்த ஸகாத்த லா துக்பல் ஸலாத்து மின்ஹு. அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்னு அல்லாஹ் சொல்றான், தொழுகை நிலைநாட்டு ஜக்காத்தை கொடுன்னு சொல்றான். ஆனா நான் என்ன செய்யறேன், தொழுகை மட்டும் செய்யறேன், ஜக்காத்தை நிறைவேற்றுறேன், லா துக்பல் மின்ஹு, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்னைக்கு ஜக்காத்துடைய விஷயத்தை பார்த்தா பலதரப்பட்ட விஷயங்கள். ரமல்லானில் மாத்திரம் ஜக்காத்து கொடுக்கணும் சில பேர் அப்படி எது செஞ்சுருக்கிறாங்க. அஜத்து காமன் நேரம் 3 காமன் நேரம் ஆச்சோ, அடுத்த ஆள் வர வரைக்கும் பேசணுமா? அதனால ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஒரு விஷயத்தை என்ன செய்யறோம், அமல் செய்யாமல் விட்டு விடுகிறோம். இரண்டாவது விஷயம், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு வழிபடு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடு. ஆனால் இன்னைக்கு ரசூலுக்கு கட்டுப்படுறது, ரசூலுக்கு வழிபடுறது, ரசூலை ஏற்றுக்கொள்வது ரொம்ப குதிரை கொம்பாகி போச்சு. செலவாத்து சொல்றதுனால வேப்பங்காயாக தெரியும் சில பேருக்கு. செலவாத்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எதிர்த்து போவான். எதுக்கு தெரியுமா? செலவாத்து சொல்றவங்களை அவமதிக்கிறதுக்காக வேண்டி. செலவாத்து சொல்றோம்ல, நம்மளை அவமதிப்பதுக்காக வேண்டியே அந்த சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எதிர்த்து போவான். யார்கிட்ட கோச்சிட்டு எங்க போற? எனக்கு வழி, எனக்கு அத்தியுல்லா, எனக்கு என்னுடைய ரசூலுக்கு வழிபடுன்னு சொல்லி காட்டுறான். அதில் என்ன செய்யறான், ஒன்னை எடுத்துக்கிறோம், ஒன்னை விட்டு விடுக்கிறோம். மூன்றாவது, உஷ்குருலி வாலிதைக்க, எனக்கு நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ நன்றி செலுத்து நல்லா சொல்கிறான். நல்லா தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் 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 திக்ர் செய்கிறோம். பெற்றோர்களை கொண்டு என்ன செய்கிறோம், முதியோர் இல்லத்தை விடுறோம். பெற்றோர்களை கவனிப்பது கிடையாது. பெற்றோர்களுடைய விஷயத்தில் அசட்டை ஓவரு. பெற்றோர்களை என்ன செய்யறோம், இன்னைக்கு பங்கு வைக்கிறோம். நீ ஒரு மாதம் பாரு, நான் ஒரு மாதம் பாரு, நீ ஏப்ரலில் பாரு, நான் மேயில் பார்க்குறேன். ஒன்னே அப்படி பங்கு வச்சிருந்தா வளர்த்துக்க முடியுமா? அப்போ என்ன செய்யறோம், ஒரு விஷயத்தை அமல் செய்கிறோம், இன்னொரு விஷயத்தை என்ன செஞ்சிடறோம், விட்டு விடுகிறோம். ஆக குர்ஆன் ஷரீஃப் என்பது நம்முடைய வாழ்வு சீராகுவதற்காக வேண்டியும், நம்முடைய நடைமுறை சீராகுவதற்காக வேண்டியும் அவன் என்னென்ன சட்டத்திட்டங்கள் நமக்கு தந்திருக்கின்றானோ அந்த சட்டத்திட்டங்களை முழுமையாக நம்முடைய வாழ்நாளில் அமல் செய்து அதை உயிரோட்டம் கொடுக்க வேண்டுமே தவிர வெறுமனே குர்ஆனை மட்டும் ஓதினால் மட்டும் போதாது. அது பிரயோஜனம் கொடுக்காது, அது எந்த ஃபாயிதாவும் கிடையாது. எப்படி பலனில்லாத மரத்தில் பழங்கள் காய்ப்பது போல அமல் இல்லாத விஷயமாக குர்ஆனை பயன்படுத்தினால் எந்த பிரயோஜனம் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல வபரகாத்து.
அமல் செய்வதற்கு என்ற தலைப்பின் கீழ் அற்புதமான முறையிலே நமக்கு முன்னால் ஹஸரத் அவர்கள் உரையாற்றினார்கள். ஃபாரூக் உலூமி ஹஸரத் அவர்கள். நமக்கு டைம் பாஸ் ஆகணும்டா ஹஸரத் கூட இருந்தால் போதும், நேரம் போகிறதே தெரியாது, அவ்வளோ ஸ்வீட்டானவங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா ஹஸரத் அவர்களை நாவன்மையை அல்லாஹ் பரக்கச் செய்வானாக. நீண்ட ஆயுளை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நல்ல அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் பாக்கியம் வழங்குவானாக. பொதுவாகவே ஒரு நபருக்கு நீங்கள் அவங்கள பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளை தருவானாக அப்படின்னு துவா செஞ்சீங்கன்னா அதோடு சேர்ந்து நல் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்பதை சேர்த்து நம்ம துவா கேட்கணும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஹதீஸ்ல வருது, "ஹைருக்கும் மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு." உங்களில் மிகச்சிறந்தவர் யாருக்கு நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டு அவருடைய அமலும் அழகாக ஆகிவிட்டதோ அவர்தான் என்பதாக வருது. இந்த ஹதீஸின் கீழே சாலிஹ் பின் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷர்ஹ் ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற கிதாபில் பதிவு செய்வாங்க, நீங்க ஒரு நபருக்கு ஆயுள் குறித்து துஆ செய்தால் அதோடு சேர்த்து நல் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக என்று நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ்.